பலவானுடைய கிரியைகள் இன்றைக்கு கட்டி போட வேண்டும். பலவானுடைய கிரியைகளை கத்தர் கட்டி போட்டால் அவைகள் எல்லாம் கிரியை செய்யாதபடி கட்டி போட வேண்டும். ஏன்னா பலவானை முந்தி கட்டினாதான் அவனுடைய வீட்டுக்குள்ள புகுந்து அவனுடைய உடைமைகள் எல்லாம் நாம் என்ன செய்ய முடியும்? கொள்ளையிட முடியும். அப்படி நாம கட்டலன்னா ஒன்றை கூட நாம் என்ன செய்ய முடியாது, கொள்ளையிட முடியாது. ஆகினாலே பலவானை முந்தி கட்டி போட வேண்டும். ஏன் என்று சொன்னால் பரலோகத்தில் நீங்கள் பூலோகத்தில் நீங்கள் எவைகள் எல்லாம் கட்டுவீர்களோ அவைகளெல்லாம் பரலோகத்தை கட்டப்பட்டு போகும். அதனால பலவானை நாம் என்ன செய்ய வேண்டும்? கட்ட வேண்டும். அதற்காக தான் தேவன் நமக்காக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் என்னன்னா, நீங்க அருமையான இது ஒரு வசனம், மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனம் நாம் வாசிக்கலாம். 16:19 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உங்களுக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டு இருக்கும். பூலோகத்தில் நீங்கள் கட்டவிப்பது எதுவோ பரலோகத்தில் அது பரலோகத்தில் கட்ட வைக்கப்பட்டு இருக்கும் என்றார். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கலாம். அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 27வது வசனம். பலவானை முந்தி மார்க் 3:27 பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். அப்போ பலவானுடைய வீட்டை நீங்களும் நானும் கொள்ளையனா இன்றைக்கு பலவான் கையிலே சிக்கி கிடக்கிறது. பலவானுக்குள்ள எல்லாம் என்ன செய்யறாங்க? சிக்கி கிடக்கிறபடினாலே பலவான் அவர்களை என்ன செய்ய தன் பக்கம் என்ன செஞ்சிட்டான்? அவன் முற்றிலுமாய் திசை திருப்பிட்டான். ஆக எல்லா மக்களும் பலவானுடைய கையிலே கிடக்கிறபடினாலே அந்த பலவானுடைய கையிலிருந்து நீங்களும் நானும் அவனை பிடித்து கொண்டு இழுத்து கொண்டு வரனா, அவனை விடுவித்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நாம பலவானை முந்தி கட்டிடணும். ஏன்னா நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அதிகாரம்? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னு. ஏன்? இவனும் அங்க இருந்தவன் தான். இவனும் அங்க அந்த பலவான் சொல்றமே அந்த பலவானும் அங்க இருந்தவன் தான். அதனால அவனுக்கு இந்த ரகசியம் தெரியும். அதனால தான் அவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலையே நான் உங்களுக்கு தருகிறேன். பூலோகத்தை நீங்கள் எவைகளெல்லாம் கட்டுவீர்களோ பரலோகத்தில் கட்டப்பட்டு போகும். ஆமென். அப்ப பூலோகத்தில் நாம எதெல்லாம் டெய்லியும் கட்டுகிறோமோ அதெல்லாம் பரலோகத்தில் கட்டப்பட்டு. அப்ப பூலோகத்தில் நாம எவைகளெல்லாம் கட்ட அவுக்கிறோமோ அப்ப அதுவும் கட்டப்படுதல் செய்யும், கட்ட அவுக்கப்படும். அப்ப பலவான நாம் என்ன செய்யணும்? ஒன்று சேர்ந்து நாம் அவனை கட்டும் பொழுது சபையாராய் நாம் 2-3 பேராய் நாம் கூடி அவனை கட்டும் பொழுது அங்கே கிரியை நடக்கும். அப்போ கிரியை நடக்கிறதுக்கு வழி என்னன்னு சொன்னா, பலவானுடைய வீட்டுக்குள் இருந்து நீங்களும் நானும் கொள்ளையடித்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவனும் என்ன செய்யக்கூடாது? புகுந்து போகக்கூடாது. அவனை கட்ட சொல்றாரு. அப்ப அவருடைய திட்டம் என்ன? அல்லேலூயா. அவனுடைய உடைமைகள் எல்லாம் கொள்ளையிடக்கூடணும்னா கட்டினானே ஆகில் அவன் வீட்டை என்ன செய்ய முடியும்? கொள்ளையிட முடியும். ஆகினாலே இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இவைகளெல்லாம் நாம் சுதந்திரித்து கொள்வதற்கு, இவைகளெல்லாம் நாம் கொள்ளையிட்டு கொண்டு வருவதற்கு நாம் தேவன் நமக்கு அதிகாரத்தை, என்ன அதிகாரம்? பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலையே நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர்
தருவேன்னு சொன்ன கர்த்தர் அந்த திறவுகோலை நாம் பிடித்து கொண்டு உலகத்திலே நீங்களும் நானும் சத்துருடைய வல்லமைகளை பலவானை கட்டி போடுவதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தின் பிறகு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பலவானை கட்டும்படியான அதிகாரம் பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலையே நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னவர். அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறபடினாலே பூலோகத்தில் நீங்கள் எவைகள் எல்லாம் கட்டுவீர்களோ, நீங்கள் பூலோகத்தில் எவைகளெல்லாம் கட்டுவீர்களோ அவைகள் எல்லாம் பரலோகத்தில் கட்டப்பட்டு போகும். நீங்கள் பூலோகத்தில் எவைகள் எல்லாம் கட்டவிக்கிறீர்களோ நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட்டது அத்தனையும் கட்டவிக்கிறீர்களோ அவைகள் எல்லாம் பரலோக ராஜ்யத்திலே கட்டவிக்கப்பட்டு போகும். பலவானை அன்றையும் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், ஒரு மனிதன் வெற்றி அடைய வேண்டும் என்றால், ஒரு மனிதன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் பலவானை முந்தி கட்டு, பலவானை முந்தி கட்டு. பலவானை முந்தி கட்டினால் அவன் பலவானுடைய வீட்டுக்குள் நாம் புகுந்து கட்டினால் ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடக்கூடும். அவனுடைய உடைமைகளை நாம் கட்டாவிட்டால் புகுந்து கட்டாவிட்டால் அவனுடைய உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? ஆண்டவரே, நாங்கள் அவைகளை கட்டி போடுகிறோம், பலவானை கட்டி போடுகிறோம், பூமியில கட்டி போடுகிறோம். அது பரலோகத்தில் கட்டப்படுவதாக, பரலோகத்தில் கட்டப்படுவதாக. பரலோக ராஜ்யத்துடைய திறவுகோலையே எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். பரலோக ராஜ்யத்துடைய திறவுகோலை கொடுத்தவர் ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பலவானை கட்டி போடுகிறோம். எல்லா பலவானை மக்கள் வரக்கூடாதபடிக்கு, ஜனங்கள் ஆஸ்வதிக்க கூடாதபடிக்கு, ஜனங்கள் விடுவிக்க கூடாதபடிக்கு ஆண்டவரே அப்பா கிரியை செய்கிற பலவானை நாங்கள் கட்டுகிறோம், பலவானை கட்டி போடுகிறோம். பலவானை கட்டிதான் ஒழிய முந்தி பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவனும் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிட கூடும் என்றீரே. கட்டினான் ஆகி அவன் வீட்டை கொள்ளையிட கூடும் என்றீரே. பலவானை கட்டி போடுகிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே கட்டி போடுகிறோம். அவன் வீட்டை கொள்ளையிடுகிறோம், கட்டி போட்டு அவனுடைய வீட்டை கட்டி போட்டு கொள்ளையிடுகிறோம். ஓ ரபால சந்த ரகதல ரிக அந்த ரபா ஓ ரபால எல்லாம் 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 ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில ஓ ஸ்தோத்திரம் போடு, தோத்திரம் தோத்திரம் தோத்திரத்தோடு 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 தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க. உயர்த்த உயர்த்த பரிசுத்த ஆவியானுடைய கிரியை நடக்கிறது. பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இறங்கி வருகிறது. கர்த்தருடைய அக்கினி இறங்கி வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்கே அக்கினி மயமாய் அக்கினி நாவுகளோடு கூட மையம் கொண்டிருக்கிறபடினாலே, பரிசுத்த ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறபடினாலே சோத்திரம் சோத்திரம் கிரியை நடத்துகிறார், கிரியை நடத்துகிறார். பலவான் கட்டப்பட்டு போய்விட்டான், பலவான் கட்டப்பட்டு போய்விட்டான், பலவான் கட்டப்பட்டு போய்விட்டான், கட்டப்பட்டுட்டான் கட்டி போட்டு எல்லாம் கட்டி போட்டாச்சு. அதுக்காக சோத்திரம். அவனை கட்டி போடுறதுக்காக, அவன் கிரிகளை கட்டி போட்டதுக்காக, அவனுடைய வல்லமைகளை கட்டி போட்டதுக்காக நசனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஓ பரலோக ராஜ்ய திறவுகோலை எங்களுக்கு கொடுத்த அந்த திறவுகோலை நாங்கள் எடுத்து ஆண்டவரை பூலோகத்தில் கட்டி போடுறதுக்காக, அவன் கிரிகளை கட்டி போடுறதுக்காக தோத்திரம் தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஓ ரபால சன தூர் அந்த ரக தல ரபா ஓ ரபால தன தீர் அந்த ரபா ரபா ஓ ரபால சன தூர் அந்த ரக தல ரிபா ஓ ரபால சந்த ரபக்க ரபா பா 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 ஓ ரபால சந்துரி பக்கா சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே நாங்கள் கட்டி போட்டு அவர்களை சுதந்திரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதி.